Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dear. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நல்லா படிச்சீங்க, நல்லா கவனிச்சீங்க. பாருமா, இப்ப எக்ஸாம்பிள் 1.1 பாருங்க. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? a = 1 3 4 1 3 5 கொடுத்திருக்காங்க. b ல வந்து 2 3 கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? a cross b and b into a கொடுத்திருக்காங்களா? அடுத்து a into b யும் b into a வும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் state that n of a into b equal to n of b into a equal to n of a into n of b. so இது மூணுமே சேமா ஆன்சர். இதுக்கு வர ஆன்சர் தான் இதுக்கு வரணும், இதுக்கு வர ஆன்சர் தான் இதுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன? ரெண்டு கேட்டிருக்காங்க நமக்கு, a into b கேட்டிருக்காங்க, அடுத்து வந்து b into a கேட்டிருக்காங்கம்மா. இப்ப a into b, அதாவது a cross b இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதணும்னா, இப்ப நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா டைரக்டா அப்படியே இங்க இருக்க வச்சு அப்படியே ஆன்சர் மல்டிபிள் பண்ணி போட்டுறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா போடுங்க நீட்டா. இப்ப பாருங்க, a into b, இப்போ ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு முறை இப்ப இந்த 2 1 இருக்குன்னா ஏல உள்ள இந்த 1 இருக்குன்னா b ல உள்ள ரெண்டு டேர்மையுமே ரெண்டு எலமெண்ட்டுமே மல்டிபிள் எழுதிட்டு தான் அடுத்த எலமெண்ட்டுக்கு போகணும் ஏல. இப்ப பாருங்க, இங்க 1 இருக்குன்னா இந்த 1 கூட இந்த 2வையும் இந்த 3ஐயும் எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த 3க்கு போகணும். சரியா? இப்ப பாருங்க, 1, 2 ஃபர்ஸ்ட் என்ன? 1, 2 அடுத்து 1, 3 1, 3 முடிச்சிட்டோமா? அடுத்து 3க்கு வாங்க, 3, 2 3, அடுத்து பாருங்க, இப்ப இது முடிச்சிடும், 3 முடிச்சிடும். 5 கூட 2 எழுதுங்க, அடுத்து 5 கூட 3 எழுதுங்க. 5, 2 5, 3 அவ்வளவுதாமா. இது a cross b. எவ்வளவு சிம்பிள். இதுல போய் நிறைய தப்பு பண்றீங்க. நல்லா கவனிச்சீங்க. ஓகே, இதுல அடுத்து என்ன நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? b into a கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? இப்போ இதுல a into bங்கிறதால நம்ம நேரடியா a-யும் b-யும் இதை நல்லா கவனிச்சுங்க. a into b-னா a-வை ஃபர்ஸ்ட் போடணும், b-யை அடுத்து போட்டு மல்டிபிள் பண்ணணும். அடுத்து b into a-னா ஃபர்ஸ்ட் b-யை எழுதணும், அடுத்துதான் a-வை எழுதணும். நான் இங்க கிவன் எழுதிட்டதால நான் நேரடியா இதுல இருந்து உங்களுக்கு எழுதிட்டேன். ஆனா ஒவ்வொரு டைமும் நீங்க a எடுத்துங்க எழுதணும், அடுத்து b எடுத்து எழுதிட்டு தான் அடுத்து இந்த ஸ்டெப் வரணும். அதே மாதிரிதான் இங்க b into a. b என்ன? ஃபர்ஸ்ட் b தான் எழுதணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? b என்ன? 2, 3 into இங்க என்ன சிம்பிள் இருக்கு அந்த சிம்பிள் தான் இங்க யூஸ் பண்ணணும். 1, 3, 5. இப்ப சொல்லுங்க, b into a போடுங்க. இப்ப அதே மாதிரிதான் சொல்லுங்க, 2 கூட இந்த 3 எலமெண்ட்டையும் எழுதிட்டு தான் அடுத்த எலமெண்ட்டுக்கு இங்க வரணும். சொல்லுங்க, 2, 1 2, 3 2, 5. அடுத்து பாருங்க, 3 கூட இது மூணுத்தையும் போடணும். சரியா? 3, 1 3, 3 5 அவ்வளவுதாம்மா. இது எவ்வளவு ஈஸியான சம், ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நல்லா பாத்துங்க. சரியா? இப்ப அடுத்து இதுல பாருங்களேன், a cross b-யும் b cross a-வும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலா 1, 2 1, 3 1 3, 2 3, 3 இருக்குது. இங்க பாருங்க, இங்க 1, 2 இருக்கு, இங்க 2, 1 தான் இருக்குது. சரியா? அப்போ நமக்கு a cross b-ல a cross b-யும் b cross a-வும் ஈக்குவலான்னு கேட்டா இல்ல, நாட் ஈக்குவல். சரியா? a cross b-யும் b cross a-வும் நாட் ஈக்குவல். இப்ப இதுல வந்து 1, a அப்படின்னாக்கா இப்படி எழுதிங்க, a cross b belongs to 1, 2 2, 1 1, 2 தானே நமக்கு a cross 1ல இருக்கு. 2, 1 மட்டும் இல்ல, இதுல நம்ம நிறைய இருக்குது. அடுத்து பாருங்க, 2, 3 இல்ல பாருங்க,
2,3 இல்ல 2,5 இல்ல அப்ப எழுதலாம். நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 2 மட்டும் எழுதிக்கலாம். ஆர் நாட் பிலாங்ஸ் டு, இது வந்து செகண்டுக்கான ஆன்சர், A cross B. So it is not equal. இந்த மாதிரி எழுதக்கூடாது. நீங்க இதை எடுத்து எழுதி நாட் ஈக்குவல் பண்ணணும். A cross B or not equal to B cross A அப்படின்னு எழுதணும். சரியா? அடுத்து பாருங்க, தேர்டு பாத்தீங்கன்னாக்க இப்ப n of A cross B equal to n of B cross A. என்னன்னா என்னன்னா நம்பர் ஆஃப் மா, இதுல வந்து எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். A cross B ல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. A cross B ல 6 இருக்குது, 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்ப நாங்க போர்ட்ல இடம் இல்லாத எழுதிட்டதால நான் இங்க எழுதுறேன். நீங்க ஆனா இந்த ஸ்டெப் அப்படியே இங்க எடுத்து எழுதி அதுக்கு கீழே தான் நம்ம இப்ப இந்த போடுற 6 எல்லாம் அப்ளை பண்ணணும். n of A cross B க்கு 6மா. அடுத்து பாருங்க, n of B cross A ல பாருங்க எத்தனை இருக்குது. 1 2 3 4 5 6. அடுத்து இப்ப n of A இருக்கு இல்லையா, A ல எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 இருக்குது. n of A ல எத்தனை இருக்கு? 3 இருக்குது. இன்ட்டு n of B ல 2 இருக்குது. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க எல்லாமே 6 வந்துருச்சா, மூணுமே 6 வந்துருச்சு. n of A cross B, n of B cross A, n of A into n of B. ஆக இது எல்லாமே கரெக்டா 6 வந்துருச்சா, அப்ப இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட்னு எழுதிக்க வேண்டியதான். புரியுது இல்லம்மா? இப்படி எழுதக்கூடாது ஒரு லைன்ல. இந்த கொஸ்டினை எடுத்து இங்க எழுதி அதுக்கு கீழே தான் நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க நடத்தி காமிச்சிடவா? பாருங்க, n of A cross B, A cross B ல 6 இருக்குது. அடுத்து n of B cross A ல 6 இருக்குது. அடுத்து n of A into n of B, n of A 3, n of B 2. இப்ப டோட்டலா 6ஆ? இப்ப இதுக்கு கீழே இந்த ஃபார்மேட் அப்படியே எடுத்து எழுதணும். நமக்கு क्वेश्चन கேட்டிருக்கிறது n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. இப்ப இங்க 6 6 6. so it is, hence it is proved ன்னு எழுதிட வேண்டியதான். அவ்வளவுதான். இப்படிதான் ஸ்டெப் எழுதணும். சரியா? அடுத்து பாருங்க, இருமா சாக் பீஸ். கவனிங்கம்மா, இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A cross B ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை அவங்களே கொடுத்துட்டு ஏவும் பியும் கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுல வந்து ஏவும் பியும் கொடுத்துட்டு A cross B கேட்டிருந்தாங்க. இதுல A இன்ட்டு B கொடுத்துட்டு ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஏங்கிறது இதுல ஃபர்ஸ்ட் A இருக்கு, ரெண்டாவதான் B இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் A, ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் A. இப்ப ரெண்டாவதா இருக்கு இல்லையா, இதெல்லாம் B. ஒவ்வொன்றும் 2 முறை இருந்துச்சுன்னா அதை ஒரு முறை எழுதணும்னா போதும். ஒரு 3 2 நடை இருக்குது, 5 2 நடை இருக்குது. அப்ப நம்ம ஏக்கு என்ன எழுதலாம்? ஒரு முறை 3யும் ஒரு முறை 5ம் எழுதிங்க. அதான் A. அடுத்து B பாருங்க, 2 4 2 4. திரும்பவும் அதே தான் வந்திருக்கு. 2 4 2 2 நடை இருக்குது, 4 2 டைம்ஸ் இருக்குது. அப்ப ஒரே முறை 2, 4. அவ்வளவுதான் இந்த ஆன்சர். எவ்வளவு வெரி சிம்பிள் தானே? இதுல எல்லாமே நீங்க எடுத்து எழுத மாட்டேங்கிறீங்க. நல்லா கவனிச்சிங்க. அடுத்து பாரு, எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். A ஈக்குவல் டு 2 -2 3, B வந்து 1 -4 கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 3 சப்டிவிஷன் கொஸ்டின் கிவன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்டும் 3 கொடுத்துருக்காங்க. A cross B, A into A, B into A கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டினுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். சொல்யூஷன். இப்ப A cross B கேட்டிருக்காங்களா? இப்ப A என்ன, நாங்க போர்ட்ல எனக்கு இடம் பத்தாதுங்கிறதால நான் வந்து உங்களுக்கு இந்த கிவனை வச்சே நான் ஆன்சர் போட போறேன். நீங்க ஆனா A B எல்லாம் ஒன்னொன்னுக்கு எடுத்து எழுதிதான் போடணும். அப்பதான் பிரசன்டேஷன் அழகா இருக்கும். A into B
ஏ என்னம்மா 2 minus 2 3 இன்ட்டு இருக்கா இன்ட்டு அடுத்து பி வந்து என்ன 1 minus 4 பாருமா இப்ப அதுக்கு சொன்ன மாதிரியே தான் சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கூட அந்த ரெண்டுத்தையும் நம்ம எழுதிட்டு தான் அடுத்த டேர்முக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்கம்மா 2, 1 அடுத்து 2, -4 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அடுத்த எலமெண்ட்டுக்கு வாங்க -2 கூட இது ரெண்டுத்தையும் போடணும் -2, 1 -2, -4 -2, அடுத்த டேர்ம் அடுத்த எலமெண்ட் என்ன இருக்கு நமக்கு 3 இருக்கு 3 கூட அது ரெண்டுத்தையும் இப்போ போடணும் 3, 1 3, -4 அவ்வளவுதாம்மா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க அடுத்து இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க a into b சாரி a into a இப்பதான் a into b போட்டோம் இல்லையா இதுல வந்து a கூட a-வையே மல்டிபிள் பண்ண போறோம் பாருங்க a என்ன 2 -2 3 into திரும்ப அதே தான் போடணும் ஏன்னா a கூட a-வையே மல்டிபிள் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப திரும்ப a போடுங்க a என்ன 2 -2 3 மல்டிபிள் பண்ணுங்க 2, 2 இந்த 2 கூட எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் அடுத்த எலமெண்ட்டுக்கு நம்ம போகணும் இல்லையா பாருங்க 2, 2 -2 2, 3 அடுத்து பாருங்க -2, 2 இந்த -2 இப்ப இது போட்டுட்டோம் அதனால இதை விட்டுருங்க அடுத்து -2 -2, 2 அடுத்து -2, -2 அடுத்து என்ன இருக்கு -2, 3 -2, 3 இப்ப இதுவும் முடிஞ்சிச்சு அடுத்த எலமெண்ட் 3 கூட இது மூணுத்தையும் சொல்லணும் இல்லையா 3, 2 3, -2 3, 3 அவ்வளவுதாம்மா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க இப்ப அடுத்து b into a போட போறோம் b into a b என்ன 1, -4 ஃபர்ஸ்ட் இதுல a-வை ஃபர்ஸ்ட் போட்டு அடுத்து b-யை போட்டோம் இப்ப b-யை ஃபர்ஸ்ட் போட்டு அடுத்து a-வை எழுதணும் இதெல்லாம் மைனூட்டா கவனிக்கணும் நீங்க into a என்ன 2 -2 3 போடுமா b cross a போடுங்க 0 கூட சாரி 1 கூட இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க 1, 2 1, -2 1, 3 அடுத்து பாருங்க -4, 2 -2 -4, 3 அவ்வளவுதாம்மா வெரி சிம்பிள் இல்லையா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இந்த சம் இப்ப அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் a b ரெண்டுமே வந்து நமக்கு pq தான் a equal to pq b equal to pq தான் இப்ப இதுக்கும் இது மூணுமே நீங்க கண்டுபிடிக்கணும் a into b சொல்லுங்க நான் டைரக்டா போடுறேன் நான் அந்த ஸ்டெப் எல்லாம் எழுதாம நீங்க ஆனா எழுதிதான் ஒவ்வொரு சம்முக்குமே போடணும் இந்த மாதிரி a எழுதுனா அடுத்து b எழுதணும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இந்த p கூட இந்த p எடுத்துங்க p, p அடுத்து p, q திரும்ப சொல்றோமா இங்க போர்டுல இடம் பத்தலங்கிறதுக்காக நான் இதுல இருந்து டைரக்டா ஆன்சர் எழுதிட்டு இருக்கேன் நீங்க அப்படி எழுதாம இங்க a எழுதி இன்ட்டு போட்டு அடுத்து b எழுதி அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்சர் வரணும் ஓகே இப்ப p ஓட நம்ம இது ரெண்டுத்தையுமே எழுதியாச்சு அடுத்து என்ன செய்யணும் q இருக்கு q கூட எழுதுங்க q, p q, q அவ்வளவுதாம்மா a into b முடிச்சிட்டோம் அடுத்து a into a a கூட a-வையே மல்டிபிள் பண்ணணும் இப்ப பாருங்க இங்க இதுலயே உங்களுக்கு பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் இது அதை மட்டும் இங்க எழுதி காட்டுறேன் p, q into a-வுக்கு திரும்பவும் p, q தானே போடணும் இப்ப சொல்லுங்க இந்த p கூட இது ரெண்டுத்தையும் சொல்லணுமா p, p q அடுத்து பாருங்க q,
P Q comma Q. எந்த சேஞ்சும் இருக்காது இது ரெண்டுத்துக்கும். ஏன்னா இதுல கொடுத்தது அவங்க வந்து ஏவும் பியும் ஒரே எலிமெண்ட் தான், PQ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் சேமா தான் வரும் உங்களுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க B cross A, இதுக்கும் அதே தான் வரும். இப்போ இங்க இருந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் PA போட்டுக்குவோம், இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அதை எழுதுவோம் இல்லையா? ஓகே, இப்போ ஆன்சர் சொல்லுங்க. P கமா P, P கமா Q. அடுத்து பாருங்க Q கமா P, Q கமா Q. அவ்வளவுதான், செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சிங்க. நிறைய இதுல தான் நீங்க தப்பு பண்றீங்க, நல்லா பாத்துங்க. இப்போ அங்க இடம் இல்லை, நான் இங்க எழுதுறேமா. தேர்ட் சப்டிவிஷன், அதோடைய தேர்ட் சப்டிவிஷன், இந்த கொஸ்டினோட தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து MN கொடுத்துருக்காங்களா, பி வந்து எம்டி செட்னு கொடுத்துருக்காங்க, அதாவது பை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எம்டி செட்னு அர்த்தம். இப்படியும் அதை நம்ம எழுதிக்கலாம். இப்ப இதுக்கு A கிராஸ் B போடுங்க, A இன்ட்டு B. நல்லா கவனிச்சிங்கம்மா. இப்ப இந்த இடத்துல பைனா எம்டி செட், அதாவது எம்டி செட்னா அங்க ஒண்ணுமே இல்லை, ஜீரோன்னு அர்த்தம். அப்ப ஜீரோ கூட எதை நீங்க மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஜீரோ தான் கிடைக்கும். அப்ப ஆன்சர் ஜீரோ. ஜீரோன்னு போடாம நம்ம இப்படி பை செட்டும் போட்டுக்கலாம், இப்படி எம்டி செட்டும் போட்டுக்கலாம், அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க B கிராஸ் A, A கிராஸ் ஏவா அடுத்து ஏக்கு M கமா N இன்ட்டு M கமா N. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் M கூட இது ரெண்டுத்தையும் போடணுமா? M கமா M, M கமா N. இந்த M கூட இது ரெண்டுத்தையும் போடுங்க. ஃபர்ஸ்ட் M கமா M, அடுத்து M கமா N எழுதுறோம். அடுத்து இந்த N கூட போடணும், N கூட போடணும். பாருங்க N கமா M, N கமா N, N கமா N. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க B கிராஸ் A, B இன்ட்டு ஏக்கு B என்ன? நமக்கு எம்டி செட்னு சொல்லிட்டாங்க. A என்ன? M இன்ட்டு N. நல்லா கவனிச்சிங்க. ஜீரோ ஜீரோ இன்ட்டு சம்திங் போட்டாலும் நமக்கு ஜீரோ தான் வரும், சம்திங் இன்ட்டு ஜீரோ போட்டாலும் ஜீரோ தான் வரும். அப்ப பை செட் இங்க இருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன, நமக்கு இது கூட எம்டி செட் கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் எம்டி செட் தான் வரும். சரியா? அவ்வளவுதாம்மா. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இந்த 3 சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.